பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? அடுத்து வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. பிகிலு மண்ண பிகில் அடிச்சுனே இன்னைக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிகில் அடிச்சுட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பிகில் புரட்சியாம். அது இந்த மாதிரி புரட்சி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பிகில் புரட்சி, அதாவது விசில் புரட்சி, மடக்கூதி புரட்சி, அதானே தமிழ்ல அதுக்கு பேரு. மடக்கூதி மடக்கூதி புரட்சி, விசில் புரட்சி, பிகில் புரட்சி. அவங்க பிகில் கூட ஒரு படம் வச்சுல, ஏதோ ஒன்று பிகில் புரட்சி ஆரம்பிச்சிட்டான் பெரம்பூர்ல. நான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த பதிவு எதுக்கு தெரியுமா? நான் விஜய்க்கு சொல்கிறேன். விஜய் கொஞ்சம் வித்தியாசமாக திட்டுப்பாயங்கள. ஒரே மாதிரி சொல்கிறேடா, கொஞ்சம் வித்தியாசமாக திட்டு. ஒரே தீய சக்தி டிவிகேவா டிஎம்கேவா தீய சக்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இல்லை, போதை கலாச்சாரம், குடும்பம் கொள்ளடிக்குது. என்னைக்கு நீ மேடை ஏறி ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக நீ மாறி, நீ தலைவரில் என்னைக்குமே என்ன பொறுத்தவரை நீ பிள்ளைக்கா பையன்தான். அதான் நீ தான் விசில் அடிக்கிறான். என்ன சொல்கிறது? அது ஊதத்தான் ஊதுற, அந்த மடக்கூதியத்தை ஊத. அது என்னத்துக்கு வாயில் உஃபான்றான் ஜனங்களை பார்த்து. நான் உனக்கு என்ன சொல்லித்தரேன்னா, திட்டத்தே திட்டுறியே, அதையே திருப்பி சொல்கிறேன். கேட்டு எங்களுக்கே தேடி போச்சு. இப்போ விஜய்க்கு ஒரு பதிவு போடுவோன்றாங்க யூடியூப் சேனலில் கூப்பிட்டு, யோ அது முன்னே பேசுன்னு அதே எடுத்து போட்டுறியா? ஏங்க அது பழிசுங்க. யோ அவன் எப்பவுமே தினம் அதான் பேசுகிறான். தீய சக்தின்றான். போட்டி யாருக்கு? டிவிக்கே டிஎம்கேன்றான். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் பலாத்காரம், அப்புறம் என்ன சொல்கிறான்? போதை கலாச்சாரம்ன்றான், குடும்பம் கொள்ளையடிக்குதுன்றான், ஊழல்ன்றான். இதோட வேறு எதுவும் பேசலையா? அவன் இன்னைக்கு மைக் எடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதான் பேசினுக்கிறான். அதனால தினம் அதுக்கே நான் எங்கேருந்து பதில் சொல்கிறது? ஒரு வித்தியாசமாக திட்டணும். இப்போ ஒரு அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணோம்னா வித்தியாசமாக திட்டணும். குடியாத்த குமரனை பாரு, எங்களை யார் எதிர்க்கிறாங்களோ, எடப்பாடி பழனிசாமியா, டாக்டர் அன்புமணியா, வேற யார் இருக்கிறாங்க அந்த கேங்கில்? பிஜேபி சங்கி பசங்களா? அதோ இவன் தற்கூரி விஜய், அங்கே மேலே அமித்ஷா, நரேந்திர மோடி, இன்னும் யாராக இருக்கிறாங்க? எங்கள் அக்கா இந்தி சவுந்தரராஜன், அந்த குரூப்ஸு. இப்போ இவங்களெல்லாம் திட்டும் போது திட்டினா என்ன ஆகுது? அவங்க நம்மளை பேசுகிறாங்க, நம்ம திருப்பி அவங்கள பேசுகிறோம். அக்கார்டிங் டு த நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ன்ற மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்கள்லாம் என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். அவ்வளோதான். நீ டீசெண்டாக பேசினா நான் டீசெண்டாக பேச போகிறேன், நீ இன்டீசெண்டாக பேசுனீங்கன்னா நான் இன்டீசெண்டாக பேச போகிறேன். அவ்வளோதான். வேற ஒன்றும் என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். இப்போ இந்த விஜய் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த முன்னால் அந்த வளர்ந்தவன் திருடில் அடைச்சிட்டு ஆதவஜனா தான் அவனை வழி நடத்துகிறான். எவன் வழி நடத்துகிறான் பாரு, அப்பா சாமி, எவன் வழி நடத்துகிறான் பாரு. இப்போ இன்னைக்கு பெரம்பூரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தான். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு, நான் பிறந்த வீடு இந்த வீடு உங்கள் விஜய். நேற்று என்ன சொன்ன? நீ வேட்பாளரா? உன்னை நீ வேட்பாளர் அறிவு பண்ண இல்லை. பெரம்பூரில் ஜோசப் விஜய் என்ன, அதை நீ சொல்ல வேண்டியது தானே? ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு வந்துடுவோம். நேற்று வேட்பாளர் அறிவும் பண்ண 234 தொகுதிக்கும் நைட்டு கட்சியில் சேர்றாங்க. கட்சியில் சேர்றான். ஏடிஎம்கேல சீட்டு இல்லைன்னு நைட்டு கட்சியில் சேர்றான். காலையில் அவனுக்கு சீட்டு கொடுக்குறான். திருப்பத்தூரில், வந்தவாசியில், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 18-19 பேர் நைட்டு கட்சியில் சேர்ந்து காலையில் சீட்டு. எல்லாம் ஜோக்கர்லாம் இருக்கிறாங்க. அந்த தாவேக்கா தமிழக வெட்டு கழக வேட்பாளர் பார்க்கும்போது எல்லாம் ஜோக்கராக இருக்கிறான். டிரைவர் பையனுக்கு ஒரு சீட்டு, டிரைவர் பையனுக்கு சீட் கொடுக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆள் இல்லை. டிரைவர் பையனுக்கு சீட் கொடுக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றுறவங்க டிரைவர் கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் அங்கே ஆள் இல்லை. டிரைவர் பையனுக்கு கொடுக்கணும்னு அவன் கொடுக்கல, ஆள் இல்லை. சமையல்காரன் பையனுக்கு சீட்டு, வீடு பெருக்கிறவன் பையனுக்கு சீட்டு, தோட்டக்கார பையனுக்கு சீட்டு, பல அக்யூஸ்டுகள் அதில் இருக்கிறான். அந்த கட்சியில் பாடுறா, நேற்று அவன் சீட் அறிவிக்கிறான். நொங்கம் பார்க்க ஹோட்டலில் கேவி குப்பம் தொகுதியில் வேட்பாளரை மாற்றினேன். எங்கள் தொகுதி கேவி குப்பம் தொகுதி. நான் ஏதோ தொகுதி நினச்சேன். இன்றைக்கி தான் யூடியூப் சேனலில் சொன்னாங்க, ஏப்பா உங்கள் கேவி குப்பம் தொகுதி தான்
வேட்பாளர். அவளை மாற்ற சொல்லியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, இதோ உங்கள் ஜோசப் விஜய். ஏன்டா இத்தனை நாள் சொல்ல? ஏன் சொல்ல? வேட்பாளர் அறிவிக்கும் போது மட்டும் பெரம்பூர் ஜோசப் விஜய், அதே மாதிரி திருச்சியில் கிழக்கு ஜோசப் விஜய். ஏன்னு கேட்டா, இதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட பாருங்க. மதத்திலே ஃப்ராடு வேலை பண்றான். இதெல்லாம் யோசிங்க. மதத்திலே ஃப்ராடு. இவன மாதிரி ஒரு ஃப்ராட் நம்ம யாரும் பார்த்ததில்லை. மதத்திலே ஃப்ராடு வேலை பண்றான். பெரம்பூர் வந்துட்டு பட்டியலினத்தின் மக்கள் வாழக்கூடிய பகுதி, கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதனாலே இவன் தன்னை கிறிஸ்தவன் அடையாளப்படுத்திக்கிறான். அதே மாதிரி இவன் போயிட்டு திருச்சி கிழக்கில் நிற்கிறான் பாருங்க, அங்கே கிறிஸ்துவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஸோ இவன் தன்னை கிறிஸ்டின் அடையாளப்படுத்திக்கிறான். ஓட்டு போட்டுருவாங்களாம் திருச்சியில். திருச்சி கிழக்கு தொகுதியில் இவன் அது கிறிஸ்துவர் தொகுதி, இவனை கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்களாம். கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் சொல்லிச்சான், நீ போய் அங்கே நின்னா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்க, நீ போய் பெரம்பூரில் நின்னா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இவனுக்கு ஏடிஎம்கே இதில் இவனுக்கு சப்போர்ட். இதெல்லாம் நல்லா யோசிங்க. இவனுக்கு கேண்டிடேட் யாருங்க? பெரம்பூரில் இவனுக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் கேண்டிடேட் யாருங்க? இவனுக்கு யார் கேண்டிடேட்டு? அவன் ஆளாவே மதிக்காமல் சொல்கிறான். எல்லாம் ஒரு கூட்டியும் வரணும் மாட்டேங்க தான். பிஜேபி கைக்கூலிங்க தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும், இந்த தற்கூரி விஜயா இருந்தாலும், நீ யாரு கேண்டிடேட்டா பண்ணும்? உனக்கு பவர்ஃபுல் திமுக கோட்டை சென்னை. இந்த உலகத்தில் கடைசி மனிதன் சென்னையில் கடைசி மனிதன் வாழும் வரை என்றைக்கும் சென்னை திமுகவின் கோட்டை, எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கோட்டை, எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கோட்டை. நீ யாரை போடணும்? பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறான் பெரம்பூர்ல. யாருக்கு? தற்கூரி விஜயத்தை நிற்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஏய், அங்க எங்க கேண்டிடேட் சத்யபாமா ஒரு டம்மி கேண்டிடேட். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட். ஒரு ஜெயிக்கணுமா? அதே மாதிரி திருச்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட். திருச்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட். பேர் சொல்ற மாதிரி ஆளு எல்லாம் பேர் சொல்லல. ஏன்னா இங்க அவர் ஜெயிக்கணுமா? ஏன்னா 2 தொகுதியில் நிற்கிற. இன்னைக்கு பெரம்பூரில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிற பிகில் நிற்கிற பிளக்கா பையா, பிகில் பையா, மடக்கூரி பையா, விஜயா. ஏ விஜய், விஜய் ஓட்டுக்காக மதத்திலே பிராடுவாளம் செய்கிற ஜோசப் ஸ்டாலின் சொல்லிவிட்டு மதத்திலே ஏமாற்றம் செய்கிற விஜயை கேட்கிறேன், தற்கூரியை கேட்கிறேன். யார் 2 தொகுதி ஜெயிக்கிற நிற்கிற? நீ அவ்வளோ பேர் லீடரா? நீ அவ்வளோ பேர் லீடரா? பெரம்பூரில் நிற்பாரான், திருச்சி கிழக்கில் நிற்பாரான். ஏன்? 1 தோத்துட்டா 1 ஜெயிச்சிருவோனா? 1 தோத்துட்டா 1. நீதான் பெரிய சக்தி ஆச்சே, பெரிய மக்கள் சக்தி ஆச்சே. இளைஞர் படை உன் பக்கத்தில் இருக்குது. எல்லா வீட்லையும் விஜய் இருக்கிறானே, எல்லா வீட்லையும் விஜய் இருக்கிறானே. அப்புறமா 2 நிற்கிற எவ்வளோ பெரிய தலைவன். இந்த இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் குளத்தூரில் மட்டும்தான் இருக்கிறார். குளத்தூரில் மட்டும்தான் இருக்கிறார். 2 தொகுதியில் நிற்கிறான். 2 ஜெயிச்சு அவங்கிறான் பார். யாரு? அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாண்டிச்சேரி பிராந்தி சாப்பிட்றேன், அந்த புஷி ஆனந்த கடக்கூதி எடுத்து காட்டலாம். இல்லை ஸ்டடிஸ்ட்டு ஒரு மாற்றத்தை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க, தூக்கி எறியுங்க. அப்படியே கோபமாக பேசுகிறாராம். இவர் கோபம் வருதான். அப்புறம் பார்த்தா அதுவும் சீட்டு வச்சு தான் படிக்கிறான். அதுவும் சீட்டு வச்சு தான் படிக்கிறான். 234 தொகுதி நீ பிரச்சாரத்துக்கு போ வா. நான் இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டேன், ஏதோ பேசணும்னா எனக்காக சொல்லி தரணும். நமக்கு இந்த மைக்கு முன்னால் நின்னாலும் சரி, இல்லைன்னா கேமரா முன்னால் சோஷியல் மீடியாவில் உட்காந்தாலும் சரி, மடம் திறந்த வெள்ளம் போல், குற்றாத அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓய அலை போல் நமக்கு வந்துனே இருக்கும். நான் இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டால், பேசுறது பேசாத, எங்களை திட்டத்துக்கு உனக்கு என்ன நானே கூட சொல்லித்தரேன். இது யாருன்னா அப்படியே பேசுவாங்களா? குடியாத்துக்கு அப்புறம் பேச பற்றியா? நானே உனக்கு புதுசாக சொல்லித்தரேன். நீ இதுவே தீய சக்தி என்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, சாராயத்தை பற்றி பேசுகிறான். இவனே டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டிலோட மாட்டினான். டெல்லிக்கு போகும்போதே மது பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது விஜய், மது பற்றியெல்லாம் பேசாத. விஸ்கி பாட்டில் போதனை பேசுகிறல்ல, போதை பற்றி விஸ்கி பாட்டிலை பற்றி பேசணும்னா என்ன சொல்கிறது? நம்ம சுத்தமாக இருக்கணும். ஏசு புத்தர் காந்தி மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம சாவுக்கு போனாலும் குடிச்சிட்டு தான் போகிறோம். போதை ஒழிப்பேன், மதுபானத்தை ஒழிப்பேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற போதை மண்ணா, போதை மண்ணா, போதை மண்ணா விஜய், போதை மண்ணா விஜய். முதல்ல நம்ம போதை போடாமல் இருக்கணும். முதல்ல நம்ம போதை போடாமல் இருக்கணும். என்னது? நம்ம போதையை போட்டு சும்மா கப்புனா தடிக்கிற மாதிரி ஒரு ஓல்டு காசுக்கு மாதிரி சரக்கை போட்டு மரியாதைக்குரிய நல்ல கண்ணை டெத்துக்கு போகிறது, ஊரே காரி தப்பிச்சு ஆச்சா. அப்புறமா நான் நடுராத்திரி நைட்டில் டிஜிபி ஆஃபீஸில் நான் போய் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸுக்கு சரக்கை போட்டு போகிறது, ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டிலோட மாட்டுறது. நம்மளே போதை பார்ட்டி, நம்மளே போதை மண். அதனால் போதை ஒழிக்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நான் சொல்கிறது திருப்பி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போகும்போது இப்போ பாதுகாப்பு இல்லை, அது நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். அதை நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன். தூத்துக்குடியில் அந்த சகோதரி இயற்கை உபாதை கழிப்பதற்கு போகும்பொழுது ஒரு காம கொடூரன்
அவன் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தது உண்மையிலே எனக்கு மிகவும் மன வருத்தம். அதை நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன், யார் பேசினாலும். காவல்துறை எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. ஏதோ ஒன்று ரெண்டு பொறுக்கி பசங்க தப்பு பண்ணுறானுங்க, அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணால் அவனை 3 மணி நேரத்தில் அவனை பிடிச்சி அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்க போகிறான். ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், இனிமேல் பாலியல் பலாத்காரம் செய்தால், வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டாலே தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டார். தூக்கு தண்டனை. அநேகமாக அதில் நீ கூட வருவோன்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா பொண்டாட்டி விட்டு ஒரு தவறான பெண்ணோடு நீ ஒரு நடிகையோடு இல்லீகல் கனெக்ஷன் வச்சுருக்க. இல்லீகல் கனெக்ஷன் பொண்டாட்டி விட்ட, அது மாதிரி கோர்ட்டுக்கு போய்க்குது. என்னது, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறதும் இதில் வந்துடும். எதில்? இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனுக்கு தூக்கு தண்டனைன்றாங்க இல்லை, அநேகமாக அதை கூட இதில் சேர்க்கணும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறவன் என்ன அதில் சேர்க்கணும். திட்டு பசங்க எல்லாம் பிஜேபி, அதிமுக, இவன் விஜய் எல்லாம் கூட்டணிங்க. அமித்ஷாட்ட போய் பேசுறது யார் தெரியுமா? என்னடா இவன் குடியாத்துக்கு முறை திருச்சா பேசுனா, நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பிராமண பெண்ணை வைத்து அரசியல் செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு டெல்லியில் போய் பேசுறது யார் தெரியுமா? அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ராஜ்யசபா என்னத்துக்கு அமிச்சார்? அன்னைக்கு அங்கே டெல்லி லாபிக்கு அமிச்சார். அதுக்காக செல்வி ஜெயலலிதாவும் திரிஷா ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திரிஷா ஒரு பிராமண பெண். அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யார் தெரியுமா? யார் பேசுறது? அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யாருன்னு கேட்டால் திரிஷா என்ற ஒரு பிராமண பெண். இந்த ஷா அந்த ஷா கிட்ட போய் பேசிச்சு. இந்த திருச்சி ஷா அந்த அமித்ஷா கிட்ட பேசிச்சு. இந்த ஷாக்கும் அந்த ஷாக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் கேட்டா, அமித்ஷா பொண்ணு ஷா, அமித்ஷா பையன் ஜெய்ஷா. ஷாங்கெல்லாம் எப்படி ஒன்று சேர்த்துப்பார், எல்லாம் ஒன்று சேர்த்துறாங்க. இவங்க கணக்கு என்ன ஒன்று சொல்லிட்டுங்களா சார் இந்த பதிவில்? நான் கொஞ்சம் மாற்றி பேசுகிறேன். இவங்க கணக்கு என்ன தெரியுமா? மத்திய அரசினுடைய உளவுத்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த உளவுத்துறை இருக்குல்ல, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களாம். என்ன கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு பிஜேபிக்காரன் சோஷியல் மீடியாவில் கிளப்பிடுறான். என்னன்னு கேட்டால், விஜய் 15லேருந்து 20 சீட் ஜெயிச்சிருவானோ. எப்படி 15லேருந்து 20 சீட்டு விஜய் ஜெயிச்சிருவானோ. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு 100 சீட்டு 110 சீட்டு